ஐயா இந்த தைலாபுரத்தில் ஒட்டுக்கேக்கும் கருவின்னு தான் சொன்னாங்களே, அதை பற்றின விசாரணை எப்படி? இப்போது இதெல்லாம் இங்கே மருத்துறையை கண்காணிச்சிட்டு வர்றாரு, மருத்துறையை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, மருத்துறை அதற்கான முழு விளக்கம் அளிப்பார். இந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் சார் பங்கேற்கிறாங்களா? அவர் வரணும்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வருவார்னு எதிர்பார்க்குறோம். ஐயா பிறந்தநாளுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து சொன்னாரா? இல்லை நீங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏற்பாடுலாம், பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரா? நேரில் வர நான் ஒன்றும் பண்ணேன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க, கல்வி கோயிலில் எல்லாம் சேர்ந்து பண்ணது. அவர் வருவார்னு எதிர்பார்த்தோம். இதில் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகியிருக்குது. இந்த சூழல் மிக விரைவில் தீர்க்கப்படும்னு நம்புகிறோம். நாங்கள் இந்த தீர்வுக்கு எங்கள் மருத்துவ அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். அவங்க 2 பேரும் முடிவெடுப்பார்கள்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை செய்து நிறைய சொல்லக்கூடாது, சொல்கிறதும் சரியாக இருக்காது. இந்த நெல்லை பாளையங்கோட்டையில் இப்போ கவினுங்கிற பையன் ஆணவ படுகொலை நடந்துச்சுல, அதாவது பொதுவாகவே எங்கேயும் ஆணவ கொலை கூடாது, மற்ற எந்த விதமான கொலைகள் கூடாதுங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். இப்போ ஐயான்ற பேரில் படம் கொண்டு வராங்க, அது உங்கள் பையன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அது மருத்துவரையா திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், அதை நான் எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல விரும்பலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.